ஒரு குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு இடத்துக்குள்ள அமைதியா ஆழ்ந்து இருக்கும்போது அந்த குழப்பத்துக்கு அதுக்கு விடை கிடைக்குது. கோவில், சர்ச்சு, மசூதி இதெல்லாம் யாருக்கு யாதும் கொடுக்கலாம் படலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பலவீனத்தை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி அங்கே நடக்குது. உனக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு டயத்தில் அது என்ன பண்ணணும்னா வேலை செஞ்சுட்டு அது காலியாயிருது, அது தீந்துருது. அது தீரும்போது என்ன ஆகுதுன்னா உன் உடல் நரம்பு தளர்ச்சி ஆகுது, உன் உடலோட தன்மைகள் மாறுது. ஒரு கணவன் மனைவி இணைப்பு அப்படிங்கிறது புனிதம். அது இயற்கையாக கண்டுபிடிச்சது, இறைவனாக கொடுத்தது. அதை சில மணி நேரங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சில மாத்திரையை உட்கொள்கிறான். நீ இயற்கையாக தியானம் பண்ணுறதுக்கு தயாராகும். இல்லைன்னா இயற்கையாக ஒருத்தன் தியானம் பண்ணி அமர்ந்திருப்பான். இல்லைன்னா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காரும்போது சுற்றி இருக்கிறவங்கள சரி செய்ய முடியாது, ஒன்றை சரி செய்யலாம். அந்த விஷயத்தில் அந்த சுவாசம் தியானமாக நடக்கிறதுனால ஒருத்தன் எதிரில் உங்களை துன்பப்படுத்தக்கூடிய வரக்கூடியவனே டைவர்ட் ஆகிறான். வாரம் வெள்ளிக்கிழமை கோவில், சனிக்கிழமை கோவில், ஞாயிற்றுக்கிழமை கோவில் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு காரணம் உங்களோட கஷ்டம் தீர்றதுக்கு கிடையாது, மனதை சரி பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட குமுறி அவர்கிட்ட அழுகணும்னு நினைக்கிறோம். ஆனால் சுற்றி 25 பேர் உட்காந்துருக்காங்க, பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இது என்ன அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அதான் சொல்கிறது, ஒரு ஞானியை உலகமே எதிர்த்து போர் பண்ணாலும் வெல்ல முடியாது. இதுதான் அவனுடைய பிரதானம். ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா தன்னை சார்ந்தவங்களும் தானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவர் ஏதாவது பண்ணுவாரா? இவன் பெற முடியாமல் அழுதுகிட்டு செத்து போகிறான், அவன் பெற்றும் அனுபவிக்க முடியாமல் செத்து போகிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்கு. சுவாசம் நமக்கு தியானமாக கன்வெர்ட் ஆகும்போது அது வேறு வடிவத்தை நமக்கு கிடைக்க தொடங்குது. அப்போ அந்த உணர்வு, அந்த நிலை மாறி நமக்குள்ள ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒரு பலமாக, ஒரு குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு இடத்துக்குள்ள அமைதியாக ஆழ்ந்து இருக்கும்போது அந்த குழப்பத்துக்கு அதுக்கு விடை கிடைக்குது. அவன் முற்றிலும் சேஞ்சாலாம் ஆகலை. அவன் என்னன்னா அந்த 10 நாள், 1 மாதம், 1 வருடம் அந்த பலவீனமான வாழ்க்கையை பலப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கு. கோவில், சர்ச்சு, மசூதி இதெல்லாம் யாருக்கு யாதும் கொடுக்கலாம் படலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பலவீனத்தை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி அங்கே நடக்குது. நல்லா ஒத்து கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம பல ஆண்டுகள் கடக்கணும். அப்போ ஆண்டுகள் கடக்கிறதுக்கு நமக்கு அடிக்கடி எங்கே ட்ரபிள் ஏற்படுதுன்னா பொருளாதார ரீதியாக, படிப்பு, மற்ற வேலை எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள மனம் சஞ்சலப்படும் போது நமக்கு பயம் வருது, அச்சம் வருது. இந்த வாழ்க்கையை எப்படி கடக்க போகிறோம், இவ்வளோ தூரம் எப்படி போக போகிறோம், நாளைக்கு எப்படி இந்த லோனை கட்ட போகிறோம், நாளைக்கு இந்த எக்ஸாமை எப்படி கையாள போகிறோம், இந்த திருமண வாழ்க்கையில் இவ்வளோ கிராண்டாக பண்ணிட்டோம், ஆனால் வாழ்க்கை மனைவிக்கு நமக்குள்ள ஒரு நல்ல சிங்க் இல்லை, இதை எப்படி எடுத்துக்க போகிறோம்னு இதெல்லாம் எதுன்னா உங்களுக்கு சூழல் இல்லை, மனம்தான் இப்படி பல வேறுபட்ட சிந்தனைகளை சிந்திக்க வைக்குது. ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு, அந்த இன்சிடெண்ட் பெருசாக ஒரு பூகம்பம் மாதிரி ஆகி மனதுக்குள்ள ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம இயல்பு தன்மைக்குள்ளே இல்லை, இயல்பாக இருக்க முடியலை. அப்போ ஏதோ ஒரு நம்மளை வாட்டி விதைக்குது. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா யாரோ அந்த வாட்டி விதைக்கிற இடத்த சரி செய்யுங்கிற போது அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நான் பயத்தோடே இருந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் மூச்சே விடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா இந்த சரணாகதிங்கிறது எதையாவது ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அந்த மனம் என்னன்னா 1 மணி நேரத்தில் ஒரு காற்று அடிக்கும் போது அங்கே கிடக்கிற 4 குப்பையை அதை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் ஒரு இடத்த போட்டுரும். இப்போ ஒரு மனிதன் கூட்டி கொண்டு போய் அங்கே போடுறதுக்கும் அது நகர்த்தி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நகர்த்தி போடுறது தான் இயல்பு, யதார்த்தம். கூட்டி போடுறது இந்த உலகம் முழுக்க இருக்கிறது, கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால தான் எதையும் பெற முடியலை. கூட்டுதல் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்கிறது, ஒரு விஞ்ஞானிக்கோ ஒரு டாக்டருக்கோ ஒரு பெரிய ஞானிக்கோ பிறப்புலே அவன் இதை ஆவான் அப்படிங்கிறதுக்கு அது இருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த ஸ்கில்லுங்கிறது அது இருக்கு. அது அந்த சூழல்ல காற்றடிக்கும் போது அது எந்த இடத்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போகணுமா, அண்ணா யூனிவர்சிட்டி போகணுமாங்கிறது அந்த குப்பை போகும். அந்த குப்பையை கூட்டி கொண்டு போய் அள்ளி கொண்டு போடும்போது
அந்த குப்பையையும் ஒருத்தர் சுமக்கிறாரு பாருங்க. அவர் தான் தாய் தந்தையா தியாகமா நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. நான் தான் சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த குப்பையை, 40 ஆண்டுகளா சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். அது சுமந்த குப்பை திடீர்னு பறந்து வேற வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பார்க்கவே மாட்டுது அப்படின்னு இன்னும் மன உளைச்சல் ஆயிடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் பல்வேறுபட்ட சூழல்கள் இருக்கு. அதே மாதிரிதான் தியானங்கிறது. அந்த குப்பைகள், உங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகள் பிரபஞ்சத்திலேருந்து வர்ற காற்றுகளால அகற்றப்படணும். செயற்கையாக நீ வாசி, இந்த கலை, அந்த கலை, புத்தர் கலை, இந்த பிரமிடு வச்சிருக்க கலை, இதெல்லாம் நீ செய்யும் போது உனக்குள்ள மாற்றம் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்குள்ள மாற்றம் நடக்கும். ஆனா நீ நினைச்ச மாற்றமா இருக்காது, அது இயல்பான மாற்றமா இருக்காது. மாற்றம் அந்த உலகத்துல எல்லாருக்கும் நிகழ்து. அது இயல்பான மாற்றமா? அதுதான் வேணும். அந்த இயல்புத்தன்மை மாறும்போது உனக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு டயத்துல அது என்ன பண்ணணும்னா வேலை செஞ்சுட்டு அது காலியாயிருது, அது தீந்துருது. அது தீரும் போது என்ன ஆகுதுன்னா உன் உடல் நரம்பு தளர்ச்சி ஆகுது, உன் உடலோட தன்மைகள் மாறுது. அப்ப இதுக்கு என்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லும். உலகம் முழுக்க ஒரு ஆனந்தத்துக்காக ட்ரக் எடுத்துக்கிறான். ஒரு கணவன் மனைவி இணைப்பு அப்படிங்கிறது புனிதம். அது இயற்கையா கண்டுபிடிச்சது, இறைவனா கொடுத்தது. அதை சில மணி நேரங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சில மாத்திரையை உட்கொள்றான். இந்த மாதிரி ஆனந்தத்துக்காக சில பொருட்களை வெளியிலேருந்து உட்கொள்றவன் எல்லாம் ஆனந்தமா தான் இருக்கிறான். இதை உட்கொள்றவன், கஞ்சா அடிக்கிறவன் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருப்பான். டெய்லி 2 பெக்கு அடிக்கிறவனை கேட்டீங்கன்னா ஆனந்தமா இருப்பான். டெய்லி 2 துண்டு மீனை திங்கிறவனை கேட்டா ஆனந்தமா இருப்பான். டெய்லியும் பெண்ணோட நான் இத்தனை மணி நேரம் சந்தோஷமாவே இருந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் ஆனந்தமா தான் இருப்பான். ஆனா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் கழிச்சு வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியும் உடல் உபாமைகளையும் சந்திக்கும். இப்படித்தான் உலகம் முழுக்க நாம வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த நேச்சருக்குள்ள இருக்கும்போது இந்த நரம்போ இந்த உடலோ தளர்வு அடையாது அப்படிங்கிறது ரொம்ப உண்மை தத்துவம். ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு செயல். அப்ப இதுக்கு தான் அந்த மனிதனுக்குள்ள தனக்குள்ளே ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப சரணாகதி தத்துவத்துக்குள்ள சுவாசத்தை நாம ஒரு இடத்துல நல்ல தியானம் பண்றவங்களை சந்திக்கிறது மெயின். எதுக்கு சந்திக்கிறோம்? தியானம் பண்றவங்களுக்கு சுவாசத்துல தியான வடிவத்துல கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப மனம் குழப்பம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள என்னன்னா, நான் பொருள் தரல, மனம் சரியா இருந்துச்சுன்னா அவன் களத்துல இறங்கி போராடுவான். அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு அதிகாரியா இருக்கிறதுக்கு ஆன்மா உள்ள இல்லைங்க, மனம் பலப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க பாக்குற இந்த தமிழ்நாட்டுல, இந்தியாவில், உலகம் முழுக்க எத்தனையோ அதிகாரிகள் வழி நடத்துறான். அந்த வழி நடத்துறதுக்கு காரணம், ஒரு பெரிய நிர்வாகம் செய்யறதுக்கு காரணம் மனம்தான். மனம் இல்லாம கிடையாது, மனம் இருக்கு. அந்த மனம் பலமா இருக்கு. அப்ப மனம் உறுதின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பைலட் இருக்கிறாரு, அந்த மனம் உறுதி இருக்கும்போது அந்த லாஸ்ட் மினிட் கூட அவர் அதை கையாளுற விதயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க பதட்டம் வந்துருச்சுன்னா அதை கையாளுற விதம் ரொம்ப தவறாயிரும். இப்போ என்னை சந்திக்க வர்றதுக்கு ரீசன் 2-3 ட்ராக்கா பிரிச்சுக்கலாம். மனமும் மனிதனுடைய அந்த சிந்தனைகளும் குழப்பம் வருது. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, இந்த பணம் வருமானு தெரியல, இந்த இடம் விற்குமான்னு தெரியல, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல, குழந்தை பிறக்குமான்னு தெரியல, இந்த வீடு கட்டி பாதியில நிக்குது, இதை கட்ட முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு அவங்கள சந்திக்கிற மனிதர்களும் குழப்பமானவங்க. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ கல்யாணம் ஆகும் தெரியல, எப்போ அவங்க மருமகளுக்கு பிள்ளை பிறக்கும் தெரியல, இந்த வீடு பாதியிலே நிக்குதே என்னாச்சு தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் அவங்கள ஆன்சர் பண்ண முடியல. இப்ப கேட்டுட்டு போயிட்டான் கேள்விகளை. இந்த மனம் உள்ள போர் பண்ணுது. அவ கேட்டுட்டா, இவன் கேட்கறான், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறான், அங்க எவன் கேட்க போறான்னு தெரியல. அப்ப இந்த மனம் தவிக்குது. என்ன ஆன்சர் பண்றது? ஆன்சரே இல்லை. 4 வருஷம் ஆச்சு, என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, குழந்தை ஒண்ணுமே இல்லையா, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் அடுத்தது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு உடல்லாம் ஒண்ணும் இல்லை, உடல் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், ஆனா குழந்தை இது லேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த மனம் தவிக்குது. அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இறைவன் எப்படி ஏற்படுத்துறான்னா, நீ இயற்கையா தியானம் பண்றதுக்கு தயாராகும். இல்லைன்னா இயற்கையா ஒருத்தன் தியானம் பண்ணி அமர்ந்திருப்பான். இல்லைன்னா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள போய் உட்காரும் போது சுத்தி இருக்கிறவங்கள சரி செய்ய முடியாது, உன்னை சரி செய்யலாம். அந்த மனம் அப்ப அந்த சஞ்சலத்திலேருந்து விடுபடும். அந்த காற்று உள்ள போய் அந்த தன்மைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரத்துல அப்படியே மாற்றும். அப்ப அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு கான்ஃபிடன்ட் வரும். போவோம், மற்றவங்களெல்லாம் புற சூழலாம் கவலைப்பட வேண்டாம்,
நம்ம பாட்டில் போவோம், இதில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு போய் வேலை அப்படியே போவான். அவனோட லைஃப்பில் ஒன்று ஒன்றா ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த பொருள் கிடச்சி இன்னொரு பொருள் கிடச்சி இன்னொருத்த அங்கேருந்து வருவான். எதிரில் வந்தோன்னா இந்த வீடு இப்படியே நிற்குதே, நான் எனக்கு மேனேஜர் இந்தியன் பேங்க்கில் மேனேஜர் நண்பர் தான், அவர்கிட்ட சொன்னேன் உங்களை பார்க்க சொன்னார் நாளைக்கு. போவான். அவர் சொன்னோன்னா ஏன் இப்படி இருக்கீங்க, என்னை பார்த்துருக்கலாம்ல, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, தெரியல, உங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப வேண்டியவர், நான் யாரோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், லோன் நாளைக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த முனுசாமி அவங்கள அதை பார்த்து அதை என்னன்னு பண்ணி விட்டுரு அப்படின்னா 2 நாளில் அந்த வீடு கட்டுமான பணி தொடங்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் அந்த குழந்தை வாய்ப்புகள்லாம் எல்லாமே அந்த மனம் சரியாக போது அவனே அவனுடைய பணியை செய்ய தொடங்குறான். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஒரு தனி மனிதனுக்கு எங்கேருந்து வரும்? ஒரு தனி மனிதன் நீங்க இருக்கிறீங்க, ஒரு குருநாதர் கலை சொல்லி தர்றதை அதை செய்யறதுக்கோ, நீங்க பிறந்ததுலேருந்து வேலை செய்யறதுக்குன்னா அந்த வேலை செய்யறதுக்கு அடிப்படையான தகுதி எதுன்னா உங்க மனம்தான். இந்த மனம் பலப்பட்டாதான் நீங்க வெகு தூரம் போக முடியும். 60 ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய இடங்கள்ல சங்கடப்பட்டிருக்கீங்கன்னா அங்கங்க மனம் இடி இடிக்குது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது. அப்ப ஒருத்தர் அப்படியே தனக்குள்ளேயே என்னன்னா தன்னை தாழ்த்திக்கிறார். அவ்வளவுதானோ லைஃப், அவ்வளவுதானா வாழ்க்கை, யாருக்கு முன்னாடியெல்லாம் தலை குனியக்கூடாதுன்னு நினைச்சுமே குமிஞ்சிட்டோமே. அப்ப அந்த மனம் சரி செய்யும் போது அந்த எதிரில் யாருக்கு முன்னாடி தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அந்த எண்ணம் எடுபட்டு போகுது, அந்த எண்ணமே மாறி போயிடுது. இப்ப எனக்குள்ள கிராமங்கள்ல வளரும் போது இவங்களுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைச்ச போது அங்க அவங்களால நான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியல. அப்ப என் மனம் தவிக்குது. எதிரில் வர்றான், நம்மளை வேணும்னே பாசமா பேசுவான், ஆனா அதுக்குள்ள எல்லாமே விஷத்தை வச்சு பேசுவான். அப்படின்னா நான் திருமணத்துக்கு போகும்போது என்ன வேலையெல்லாம் அப்படி போகுது, போயிட்டு பார்க்குறேன், இந்த அவன் டிவியில் வர்றான், இந்த இவன் பேட்டி கொடுக்குறான், உங்கள் மூஞ்சியே காணா, நீங்கள் எதுவும் வேற வேலை எதுவும் போகிறீங்களா அப்படின்னு கேட்பான். அடுத்து மொஸ்ட் கேள்வியை, வேற வேலைக்கு எதுவும் போயிட்டீங்களா? இல்லையே, அவர் ஒன்றுமே காணா உங்களை. வரும் என்ன வரும் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அண்ணி, வேற 3 வருஷமா வருங்கிறீங்க, நாங்கள் டிவியை போட்டு உட்காந்துருக்கோம், உங்கள் மூஞ்சியே காணா. இது உலகத்தில் நேரடியாக கேட்டு போயிடலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இது சுற்றி வளைச்சு மொத்தமாக தாக்குற வேலை. அப்ப அவன் மனம் என்ன பண்ணோம், நம்ம நினைச்ச மாதிரியே சொல்லிட்டான் பார்த்தியா, அந்த மாதிரி தான் விஷயம். அப்போ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்க்குறான், அவன் பிறந்ததுலேருந்து கூலி வேலைக்கே போயிட்டு இருக்கான், ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறான், ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே இருக்கான், சைக்கிள் கடை வச்சிருக்கிறான், மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறான், ஏதோ ஷாப் வச்சிருக்கான். ஆனால் அவன் குரோத்தில் வீடோ காரோ ஏதாவது மாற்றம் இருந்தால் தான் அவனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்குறான். அவனுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா அவனை வாழ விட மாட்டான். சக மனிதன் இருக்கானே அவனை எதிரில் இருக்கிறவனை வாழ விட மாட்டான். என்ன இப்படியே இருக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் குறைச்சு கொடுக்குறான். புரியுதுங்களா? ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறான். நீங்கள் நிறைய நல்ல ஒரு வீடு எல்லாம் மாறிட்டீங்கன்னா இந்த மாதிரி பூவோட வர்றான், குடும்பத்தோடு நின்று 3 பேரா 4 பேரா சேர்ந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறான். இல்லைன்னா ஒரே ஒரு பத்திரிக்கை தூக்கிட்டு அப்படியே அவனும் சரி அவன் வந்த வண்டியும் சரி ரொம்ப கண்டமாக நிற்பான் நம்ம வீட்டு வாசல்ல. இந்த மாதிரிலாம் நிகழும். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நம்மளுடைய மனம்தான் இங்கு பிரதானமாக நம்ம யாருன்னு காட்ட போகிற இடம். இப்போ இதை எதுக்காக மொத்த டாபிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்திருக்கிறது அத்தனை பேரும் பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு தீர்வுங்கிறது எதுன்னா மனம்தான். அந்த மனம் கரெக்டாக ஆகும்போது நீங்கள் நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்கள் பேஸ் பண்ண முடியும். இப்போ நான் 24 மணி நேரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு நிற்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி பேஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த மனம் இல்லாத போது ஆப்போசிட்டில் இருக்கிறான்ல, கிராமங்களில் என்னை பார்த்து ஒரு காலத்தில் செஞ்சவங்கெல்லாம் இப்போ நான் என்ன ஆகிட்டேன்னா ஆப்போசிட்டில் ஒரு பொருளே இல்லைங்கிற மனநிலைக்கு போயிட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு பொருள் இருக்குது, அது நம்மளை கலங்கப்படுத்துதுன்னு நினச்சி தானே நான் கஷ்டப்பட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவன்லாம் எனக்கு ஒரு பொருளாகவே தெரியல. அந்த மனம் அவ்வளோ உறுதியாயிருச்சு. அப்போ உறுதியாகும்போது அவனெல்லாம் ஒரு பொருளாகவே எனக்கு தெரியல. அவன் என்னை கிண்டல் பண்ணுவான், அவன் என்னை கேலி பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியல. அவனும் என்கிட்ட பேச வர்றவன் என்னுடைய அந்த செயலை பார்த்துட்டு ஏதோ சொல்ல வந்தவன் மறந்துட்டான், வேற யார்கிட்டயோ போய் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் கிண்டல் பண்ண வந்தவன், என்னதான் கஷ்டப்படுத்த வந்தவன், அவன் என்னை கஷ்டப்படுத்தாமே போயிட்டான். அப்ப அந்த மனதோடைய செயல்பாடுகள்ல அந்த விஷயத்துல அந்த சுவாசம் தியானமா நடக்கிறதுனால ஒருத்தன் எதிரில் உங்களை துன்பப்படுத்தக்கூடிய வரக்கூடியவனே டைவர்ட் ஆகிறான். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்ப பல சூழல்கள் இங்க நடக்கும். அப்ப சில பேர் நம்மளை எதுக்கணும்னு நினைக்கலாம்,
ஆனா அது அப்படியே தீவிரமானுச்சுன்னா நம்மளை எதிர்த்துருவாங்க. இப்ப இந்த தியானம் என்ன பண்ணுன்னா அவங்கள வந்து மறக்க வச்சிரும். அவங்களுக்கு ஒரு 10 வேலையை கொடுத்துரும். 10 வேலையை கொடுத்துட்டு இவரை எதுக்குன்னு நினைச்சோமே அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அங்க பகையே உருவாகாது. ஏன்னா அவருக்கு நம்மளுடைய நம்ம தாட்டே அவருக்கு வராம போயிடும். நம்ம தாட்டு ஒருத்தருக்கு மேல் நோக்கி வந்துருச்சுன்னா அவனை விடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு வருவாங்க. இப்ப அது என்ன பண்ணுது, இந்த சுவாசத்தோட வேலைனால இந்த சுவாசத்தோட அலைவரிசை அவனுக்குள்ளேயும் போய் அவனுக்கு 10 வேலையை கொடுத்து அவனுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுருது. அவன் இதை மறந்துடுறான். திரும்பி வந்து பார்க்கறான், அவர் பெரிய ஆளா நிக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறான், என்னப்பா சொல்றீங்க, அவர் பெரிய சாமியார் ஆயிட்டாருங்க. அப்படியா, நல்ல வேளைக்கு அவரை எதுக்கல, நம்மளும் போய் கும்பிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற செயல் வந்துடும். இதுதான் இதோடைய சிம்பிளான இருக்கிற விஷயம். அப்ப கிராமங்கள்ல நம்ம வாழ்றது ரொம்ப சவால். கிராமங்கள்ல நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா வாழ்றது ரொம்ப 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 சவாலான விஷயம். பணம் இருக்கிறவங்ககிட்ட பணம் இல்லாதவங்க 10 பேர் வந்து உதவி கேட்க வருவாங்க. ஆனா எல்லாருக்கும் நம்ம அந்த உதவியை செஞ்சிட்டோம்னா அடுத்து நாம என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுதுறோம். அப்ப பணம் இல்லாதவங்க பணம் இருக்கிறவங்களை பார்த்து இவன் பாரு இப்படி இருக்கிறான், இவன் பாட்டுல போறான், ஆனா நம்ம வாழ்க்கை பாரு இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நெருக்கடிகள் நிறைய இருக்கும். அப்ப அந்த மனதை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க போற இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கோவில் குளங்கள்ல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் அங்க நிகழ்து. இதனாலதான் நீங்க பல ஆண்டுகள் நீங்க உயிர் வாழ்றதுக்கும் பல ஆண்டுகள் பல துன்பங்கள்ல நீங்க கடந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த மன சஞ்சலத்திலேருந்து அவ்வப்போது விடுபட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வார வாரம் வெள்ளிக்கிழமை கோவில், சனிக்கிழமை கோவில், ஞாயிற்றுக்கிழமை கோவில், இதுக்கெல்லாம் போறதுக்கு காரணம் உங்களோட கஷ்டம் தீர்றதுக்கு கிடையாது, மனதை சரி பண்றதுக்கு தான். அது உங்களுக்கு தெரியாது, அங்க நடக்கிறது அதான் நடக்கும். ஒருத்தனுக்கு 3 வருஷம் துன்பம், 3 வருஷம் துன்பம், பேசாம இருந்தா இருக்க மாட்டான். அந்த 3 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் அவன் துன்பத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அடிக்கடி கோயிலுக்கோ ஒரு பெரிய தியானம் பண்றவரை பார்க்கும்போது என்னன்னா அந்த துன்பம் வந்தது அவனுக்கு தெரியாம கடந்து போயிட்டே இருப்பான். அப்ப அந்த 3 வருஷத்தை எண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படா கழிக்க போறேன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த துன்பத்தை கோவில்களுக்கும் அங்கேயும் போய் போய் அவனுக்கே தெரியாம அதை கழிஞ்சுக்கிட்டே இருக்கும். திரும்பி ஒரு நாள் பார்ப்பான், 3 வருஷம் முடிஞ்சிருக்கும். இத அவன் வந்து நான் சொன்ன போதே இந்த 3 வருஷம் நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கல. அவன் மனம் ஏத்துக்கல. அவன் மனம் 3 வருஷமா, 3 வருஷத்துக்குள்ள எனக்கு கடன் கொடுத்தவன் எல்லாம் என்னை கொன்றுவாங்களே, இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்றான் அவன். அப்ப 3 வருஷம் கடன் கொடுத்தவன் உன்னை கொல்ல வந்தா கூட நீ காத்து இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஏத்துக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேற வேற ஆல்டர்னேட்டிவ்லாம் பண்ணி பார்ப்பாரு. இதை கடன் அடைக்கிறதுக்கு போறது எதுவும் அடைக்க முடியாது. திண்டாடுவாரு, தேடுவாரு, அலைவாரு, கடவுளை திட்டுவாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல செல்போன்ல நம்ம குரலை கேட்டாங்கன்னா இவரையும் பார்த்தேன், இவரும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அவரு நம்மளையும் திட்டுவாங்க. இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மனதை சஞ்சலப்படுற நேரத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சுவாசமா கரெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். அவர் அப்படியே தேடி டயர்டாகி எல்லாம் முடிக்கும் போது 3 வருஷம் முடிஞ்சிடும். 3 வருஷம் முடிஞ்சு 30 நாள் கழிச்சு அவருக்கு வந்து பணம் ஒரு இடத்துல இருந்து வரும். அப்ப அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு அப்ப என்ன சொல்லுவார், நான் அலைஞ்சு இப்பதாப்பா முடிச்சேன், அந்த வேலையை இப்பதாப்பா முடிஞ்சேன், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 3 ஆண்டுகள் கடுமையா உழைச்சிருக்கேன், சும்மால அந்த கடனை யாராலையும் அடைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த 3 ஆண்டுகள் நீ கடுமையா நாயா மாறாதன்னு நான் உன்னை சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நாயா உன்னை மாற சொன்னது யாரு? நாயா மாறாத, இயல்பா இரு, அது கரெக்ட் ஆகும். நீ என்ன பண்ணாலும் தலையில நின்னாலும் 3 ஆண்டுகள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்புறையும் 3 ஆண்டுகளை கடக்கிறதுக்கும் நான் தான் உனக்கு மனம் சரியாகிறதுக்கு பலத்தை கொடுத்தேன். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தர் நோக்கி வர்றது, நம்ம கிட்ட எல்லாத்திட்டையுமே ஒரு சீட் இருக்கு, 20-25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ப்ராப்ளங்களை சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் இருக்கு, தனிப்பட்ட முறையில் சுவாமிகிட்ட தான் சொல்ல முடியும். உடல் சார்ந்து எல்லாத்தையும் பப்ளிக்ல சொல்ல முடியாது. அது மாதிரி மனதுல 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்புறம் வீடு சார்ந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட குமுறி அவர்கிட்ட அழுகணும்னு நினைக்கிறோம். ஆனா சுத்தி 25 பேர் உட்காந்துருக்காங்க, பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப இது என்ன அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அங்க சொல்யூஷன் என்னன்னா அவருக்கு தெரியும் அதை எப்படி இயல்பா சரி செய்யறது. இயல்பா அப்படிங்கிறது என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற மன சஞ்சலத்தை அவர் எடுத்து விட்டு நீ போ, அது தானா நடக்கும். அவ்வளவுதான் அதோடைய பொருள்.
இப்ப சில இடங்கள்ல நம்ம கான்வர்சேஷன் பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, நேத்து நான் சொன்னதுதான், உள்ள இருக்கிற பதிவை வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். அதான் நம்ம உணர்ந்து அதை நம்ம செயல்படணும். அதை நீங்க அவசியம் எல்லாரும் பார்த்துக்கணும். அப்ப உங்களுக்குள்ள கிடைக்கிற நேரத்தை அதை அமைதியா, உங்களுக்கே தெரியாது, அந்த மனம் மாற்றம் அடைகிறது உங்களுக்கு தெரியாது. அது உங்களை அறியாம வழி நடத்தும். அது ஒரு பெரிய செயல் நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மாற்றம் அப்படின்னா எதை வச்சு மாற்றோம்னா, இந்த மனம் குழப்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமா மாறும்போது தான் நம்ம ஒரு அனுபவத்தை பெறோம். இந்த மனம் குழப்பமா இருந்துச்சுன்னா தியானத்துல எந்த சாதிப்பும் நம்ம இன்னும் பெறலைன்னு அர்த்தம். அப்ப அந்த சாதிப்பு அப்படிங்கிறது எனக்கு எப்படி உருவானுச்சுன்னா, பல இடங்கள்ல நம்ம உட்கார அமர 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 என்ன ஆகுதுன்னா அந்த மனம் பலப்பட்டு போகுது. அப்ப குழப்பத்திலேருந்து விடுபடுறேன். அடுத்தது பலப்பட்ட மனமே விலகி கொள்ளுது. அப்ப அங்க வேற ஒரு மாற்றம் நடக்கும்போது நம்ம அனுபவம் பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த அனுபவம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, இந்த சூழல்களை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது பெற்றிருக்கு, அது செஞ்சிருக்கு. ஊரே நம்மளை விமர்சனம் பண்ணா கூட அந்த மனம் என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனை அது கண்டுபிடிச்சு வச்சிடும். அதை காயப்படுத்துறதோ அதை போர் பண்றதோ ரொம்ப கடினம். அதான் சொல்றது, ஒரு ஞானிய உலகமே எதிர்த்து போர் பண்ணாலும் வெல்ல முடியாது. ஏன்னா அவன் மனதை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். போருக்கு தேவை என்னன்னா கொண்டாட்டம், தோத்துட்டா அழுவ கண்ணீர் இருக்கும். இது ரெண்டுமே அவன்கிட்ட வராது. புரியுதுங்களா? தலையை வெட்டினா கூட தலையை வெட்டிட்டியா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பான். கையை வெட்டிட்டியான்னா கையை வெட்டிட்டியான்னு தான் சொல்லுவான். புரியுதுங்களா? ஏன்னா நீ எதை வேணாலும் வெட்டிக்கிட்டு போ, ஏன்னா எனக்கு அங்க நான் அழுவுறதுக்கும் வேலை இல்லை, கொண்டாடுறதுக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் அவன். அப்ப அவனை போய் போர் பண்ணி ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு பெரிய மாவீரனை நீங்க வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கல, அவன் கத்துவான், அவன் வலியில துடிப்பான். இவன் என்னன்னா வலி இருந்தா கூட என்ன கையை தான் வெட்டியிருக்கியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மனம் அப்படி மாறி நிக்குது, வலிக்குது. ஆனா அதை ரியாக்ட் பண்றதுக்கு அவரால் முடியல. அவர் அது பெரிதுபடுத்த மாட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு மனம் மாறி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஞானிகளை எச்சியை துப்பியிருக்காங்க, கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க, சோத்தை பிடிங்கிட்டு ஓடி இருக்காங்க, நீ என்னையா குப்பை சாமியார்னு கேவலப்படுத்திருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவர் ரசிச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா அவருடைய மனம் அவ்வளவு தெளிவா இருக்கு. அதான் அந்த தெளிவு நீர் சாக்கடையிட்டே ஒருத்தன் உட்காந்து படுத்தே தூங்குறாங்க. அவனுக்கு வாட வரலையான்னா அவனுக்கு மனம் தெளிந்து இருக்கிறதுனால சாக்கடையே கங்கையா தெரியுது. அந்த மனம் அதுதான் மனமற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். மனமற்ற நிலைங்கிறதுக்கு என்னன்னா அவனை நீங்க எந்த சூழல்லையும் வீழ்த்த முடியாது, எந்த கமிட்மெண்டாவும் அவனை ஆக்க முடியாது. புரியுதுங்களா? அவனை நீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு போயிட முடியாது. அப்ப அவன் இந்த உலகத்துல என்ன ஆகுறான்னா தனித்துவமா மாறுறான்னு அர்த்தம். அதேதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது. அப்ப நம்ம இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வெவ்வேறு விதமான கமிட்மெண்ட் இருக்கு, வெவ்வேறு விதமான விஷயம் இருக்கு. எல்லாம் ஒரு தியானம் பண்றவர்கிட்ட, ஒரு குருநாதர்கிட்ட வெறும் தியானத்துக்காகலாம் வரமாட்டாங்க. அவங்களோட பிரதான மெயின் தியானம் வரணும், அதை தாண்டி குடும்பம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை ஜெயிக்கணும், அவங்களுடைய அந்த வாழ்க்கை சுத்தி இருக்கிற சூழல் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான். இதுதான் அவனுடைய பிரதானம். ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, தன்னை சார்ந்தவங்களும் தானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல இவர் ஏதாவது பண்ணுவாரா, இவர்கிட்ட போனா ஏதாவது சேஞ்ச் இருக்குமாங்கிறதான் அதோட விஷயம். அப்ப அவருடைய சேஞ்சே என்னன்னா அவங்கள ஒழுங்குபடுத்துறதுதான் அவரோட சேஞ்ச். அப்ப மனம் சரியா இருக்க பட்சத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் அதை ஒரு பொருளை பெறறதுக்கு அந்த தகுதியை வளர்த்துக்குவான். இப்ப நீங்க ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னா, மனம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த 1 கோடி ரூபாயை மிக சரியா செலவிடுவீங்க. மனம் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போத வஸ்திரத்துக்கு இல்லை மற்ற விஷயத்துக்கெல்லாம் அதுலேயும் ஒரு அமௌண்ட் எடுத்து செலவழிச்சு விடுவீங்க. அதான் சொல்லுவாங்கள்ல, தலைகளை ஆடுறான் காசு வந்தோடனே. அப்போ அந்த மனம் சரியில்லாதப்போ தான் தறி கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. புரியுதுங்களா? புது பணக்காரன்டா ஆடுறான்டா, அவனை கொஞ்சம் பாருங்கடா அப்படிம்பாங்கல்ல. இதெல்லாம் காரணம் இதுதான். இந்த பழைய பணக்காரனுக்கு மனம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு மனம் இருக்கும். அவன் காசே வெளியில் எடுக்க மாட்டான். புரியுதுங்களா? எங்கள் ஊர்ல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, டீ கூட வெளியில் குடிக்க மாட்டாங்க, டீயும் வாங்கி தர மாட்டாங்க.
புரியுதுங்களா? அவங்க வந்து பணத்தை வந்து பீரோல திறப்பாங்க, பணத்தை பார்ப்பாங்க, பணத்தையே எடுக்க மாட்டாங்க, மூடி வச்சு வந்துருவாங்க. காலைல எழுந்திருப்பாங்க, சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டாங்க, பீரோல திறப்பாங்க, பணத்தை பார்ப்பாங்க, இருக்கு, போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒருத்தன் வந்து வெளியில வந்து 4 பேர் நிற்பான். என்னடான்னா, அவர் பெரிய வியாபாரி, அவர்கிட்ட ஒரு பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஒரு தொகை, பெரிய தொகை இருக்குல்ல, ஒரு 50,000 ரூபா அவர் அந்த பொருளை கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளுக்கு மதிப்புன்னா 50,000 ரூபாயும் கொடுக்கவே மாட்டார். 2,000 ரூபா கொடுப்பாரு, 5,000 ரூபா கொடுப்பாரு. கொடுத்துட்டு பாக்கி நாளைக்கு வான்ட்டுருவாரு. அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். இவர் இங்கேருந்து போவார். என்னப்பா வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து வீட்டு வாசல்ல நிற்கிறியப்பா, என்னப்பா அது? நான் அப்பவே சொன்னேன். அவன் சொல்லுவான் பக்கத்துல, நான் அப்பவே சொன்னேன், என்னடா என்ன பேசிக்கிறீங்க, பொருளையே உங்கள்கிட்ட கொடுக்காதீங்கன்னு. இவன் கேட்டானா, கேட்க மாட்டேங்கிறான். அவர் இவர்கிட்டே கொடுத்துருவோண்டா அப்படிங்கிறான். இப்போ பாருங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்கிறீங்க, புள்ள காலேஜுக்கு போகணும், பணம் கட்டணுங்கிறா. நாங்கள் போய் எங்கள் வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவர் அப்படியே யோசிச்சுட்டு, வெள்ளிக்கிழமையா என்னையா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு, அவர் அப்படியே யோசிச்சுட்டே நிற்பார். இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே நிற்பாங்க. கடைசியாக அவர் என்ன சொல்லுவார்னா, சரி இரு வரேன் அப்படின்ட்டு போவார். போய் திருப்பி பீரோவில் திறப்பார், பணத்தை பார்ப்பார். ஆஹா, எடுத்துடக்கூடாது, திருப்பி முடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வந்துரு. என்னங்க பணம் எடுக்க போனீங்கன்னு நினச்சி நின்றுட்டு இருக்கேன். காலைல 8 மணிக்கு வந்துடுயா, வெள்ளிக்கிழமை நான் கொடுக்குறேன். அண்ணி வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, புரியுதா? சாம்பிராணி வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதுவும் மனம்தான். அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அதை எடுத்துடக்கூடாது, எடுத்துட்டா திருப்பி வராது. புரியுதுங்களா? இதையும் எப்படி கையாளணும்? ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதை பயன்படுத்த தெரியல அப்படிங்கிறது இதுதான் பொருள். ஒரு செல்வத்தை இறைவன் உங்கள்கிட்ட எது கொடுக்குறான்னா, நீ பயன்படுத்துவங்கிறதுக்காக தான் உன்கிட்ட கொடுக்குறான். நீ சேர்த்து தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்குவங்கிறதுக்காக உனக்கு கொடுக்கல. அதை பயன்படுத்துகிற கலை உங்ககிட்ட இருக்கு, நீ பயன்படுத்துவ, உனக்கு தேவைக்கு தான் அதை கொடுக்குறான். புரியுதுங்களா? அது பீரோல்லையே எங்கேயோ ராக்ல தூங்குறதுக்காக உனக்கு கொடுக்கல. அதை நீ பயன்படுத்துவ, அது ஒரு நல்ல செயலை நீ உருவாக்கிக்குவ. இந்த பிறப்புல நீ பிறந்திருக்கல்ல, அப்ப அதை நீ நுட்பமா உங்ககிட்ட கிடைக்கிற எல்லா பொருளையும் பயன்படுத்தினாதான் அந்த பிறப்பு நிறைவு. புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த பிறப்பு நிறைவேறாது, நிறைவு அடையாது. அப்ப கிடைக்கப்பட்ட பொருளை வந்து நீ பயன்படுத்தாம போயிட்டனா அது என்ன, அது யாருக்கு யூஸ்? என் பையன் பயன்படுத்துவாரு, என் சித்தப்பா பயன்படுத்துவாரு, என் தம்பி பையன் பயன்படுத்துவாருன்னா, அப்ப உனக்காக கொடுக்கப்பட்ட பொருள் தான் அது. அவங்களுக்காக வேற பொருளை நாங்க கொடுப்போம். அப்ப நீ ஏன் பயன்படுத்தல அப்படின்னா, இதுதான் மனம். அந்த மனம் வந்து இறைவன் கொடுத்தான், அதை அனுபவிக்க கூட அவனால முடியல. புரியுதுங்களா? இப்ப இறைவன் கொடுக்க தயாரா இருக்கிறான், மனம் பால்பட்டதுனால அதை வாங்க கூட அவனால முடியல. அப்ப கொடுத்தவன் பணக்காரனாக இருக்கிறான், அனுபவிக்க மாட்டான். அப்ப பெறாதவன் ஏழையாக இருக்கிறான், அதை பெறறதுக்கு மனதை கரெக்ட் பண்ணாம இருக்கிறதுனால அதை பெறவும் முடியல. இவன் பெற முடியாம அழுதுகிட்டு செத்து போறான், அவன் பெற்றும் அனுபவிக்க முடியாம செத்து போறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்கு. இப்ப இதை என்ன பண்ண முடியும்? அப்ப எங்களை மாதிரி ஆளுங்கள் என்னன்னா, பெற்ற விஷயத்தை அனுபவி, பெறாத விஷயத்தை பெற ட்ரை பண்ணு. அதற்கு மனம் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் எங்களை சந்திக்கிறது. இதுதான் அதோடைய குறிக்கோள், இதுதான் விஷயம். அப்ப பிறந்த வாழ்க்கைய, பிறந்த பிறப்ப எப்பொழுதும் வீணடிச்சிடக்கூடாது. அந்த வாழ்க்கை முழுக்க எதெல்லாம் அனுபவிக்கப்படணுமோ, எதெல்லாம் தவிர்க்கப்படணுமோ, அது இயற்கையா மனம் ஒழுங்குபட்டா அது ஒரு நல்ல செயலுக்குள்ள மாறி வந்துடும். அப்ப நாம வந்து அதை நிறைவு செய்யும் போது, அப்ப நமக்குள்ள எப்படி தெரியுமா தோணும்? இறப்பு வரும்போது முன்னாடி ஒரு நிறைவு அப்படின்னு தோணும் நமக்கே. ஹாப்பி அப்படின்னு வந்து நீங்களே சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னா, அங்க மனம் நிறைவு அடைஞ்சிருச்சு. மனம் வந்து சலனமே இல்லை. போதும், என்ன எல்லாம் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாம் செஞ்சுட்டோம், நிறைவா இருக்கிறோம். அந்த மரணத்தை நிறைவா நம்ம வந்து டச் பண்ணுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம். இதான் விஷயம். அப்ப ஒரு ஞானி என்ன செய்யறான்னா, மனம் இல்லாதனால நிறைவா இருக்கிறான். என்னங்க கையில காசே கிடையாது, அவனுக்கு தேவையில்லை. அதை தாண்டி நான் வந்து இப்போ காசு இல்லைன்னொன்னே என்ன பண்ணுவான், ஒரு ஏழை அழுகிறான், குழப்புறான். ஆனால் ஒரு ஞானி அழுவலை, நிறைவாக இருக்கிறான். ஏன்னா அதை பற்றி தாட்டே இல்லை அவனுக்கு. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு 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 பெரிய ஒரு விஷயம், இந்த இடத்துக்குள்ள ஒரு வேலை நடக்குது, அதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவை. அதுக்காக நம்ம வந்து நாளைக்கு எப்படி நடக்கும், நாளைக்கு மறுநாள் எப்படி நடக்கும் அப்படின்னா அது மனம்.
அப்ப மனம் இல்லைன்னுங்கிற பட்சத்துல என்னன்னா, நாளைக்கும் நடக்கும், நாளைக்கு மறுநாளும் நடக்கும். நடக்கலைன்னா நமக்கு கொடுத்துருக்க வேலை அவ்வளவுதான், அது நிறைவு அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கணும். அது நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு 2 பேர்த்த கிரியேட் பண்ணீங்கன்னா அது செயற்கை. அப்ப அங்க மனம் ஒரு வேலை செய்ய தூண்டி விட்டது, அதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதோடைய பொருளா வச்சு நீங்க பார்க்கணும். இதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம உங்ககிட்ட சொல்லணும். அதை பத்தி நம்ம பேசுவோம்.